இந்த ஜனநாயகன் படம் என்பது அந்த கரூர் காட்சி வைத்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து அவருடைய படத்துடைய பாடல்கள்லயும் டீசர்லயுமே வந்துச்சு. வெளிய வெளிப்படையா வைத்தா வந்து பிரச்சனையா என்பதற்காக கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அடிப்படையில ஒரு பஸ் அந்த பஸ் மேல விஜய் நிக்கிற மாதிரி சுத்தி மக்கள் இருக்கிற மாதிரி கொடியை பிடிச்சிருக்கிற மாதிரி காட்சிகள்லாம் அவர் வச்சிருந்தாரு அப்படின்றப்போ இப்போ நீங்க சொல்வதை போல சிபிஐ வசம் இருந்த அந்த வீடியோக்கள் பாஜக ஆதரவாளர்கள் கைக்கு போகுது அப்படின்னா அதுவும் கூட்டணி இல்லை என்று தெரிந்தவுடன் வருது அப்படின்னா அப்ப இந்த விசாரணை என்பது 41 உயிர்கள் பலியானதற்கு நீதி வேண்டி நடப்பதை காட்டிலும் பாஜக தன்னுடைய கூட்டணி அச்சாரத்திற்காக பயன்படுத்துது அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுது. இல்ல, பாரதிய ஜனதா கட்சி, அமலாக்கத்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம் இவை மூன்றையும் எப்படி பால்படுத்தி இருக்குன்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். நிறைய செய்திகள் நம் கண் முன்னால் சாட்சியாக இருக்கு. 100 விழுக்காடு இந்த சிபிஐ விசாரணையை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியல் லாப நட்ட கணக்குகளுக்காக தானே பயன்படுத்தும். அதுதானே துவக்கத்திலிருந்து எல்லாரும் சொன்னாங்க, விஜய் தேவையில்லாம போய் சிபிஐ விசாரணையில சிக்கிறாரு, சிபிஐ விசாரணையால விஜய்க்கு நெருக்கடி வரப்போகுது, ஆதவ அர்ஜுனா தேவையில்லாம அவரை சிக்க வச்சுட்டாரு. இந்த செய்தியை பரவலா எல்லாரும் சொன்னாங்க தானே. விஜய்க்கு அது புரிஞ்சுதா? புரியல. இப்பவாவது புரியுதான்னா விஜய் இன்னும் சில காலங்களில் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பது ஒன்று வரும். இப்ப நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க, 41 உயிர்கள் பலியாயிருக்கு. இந்த 41 உயிர்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்பது சிபிஐயினுடைய நோக்கம். ஆனா சிபிஐக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறதா நீங்க கருதுனீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரியலன்னு அர்த்தம். சிபிஐக்கு என்ன நோக்கம்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை எப்படியெல்லாம் சரி செய்து கொடுக்க முடியும் என்பதுதான் சிபிஐயினுடைய கணக்கு. இப்ப சிபிஐ இந்த விசாரணையை எந்த கோணத்துல நடத்தினாங்கன்னு தான் நான் லைட்டா ஓவர் லைனா சொன்னேன். என்னன்னா, விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் நேர்காணல் கூப்பிடுறாங்க. இவரை டெல்லிக்கு அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே டெல்லிக்கு அழைச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல செய்தி ஒரு புதன்கிழமையாக இருந்தா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வராருன்னு உலா வருது. இதை விட பாஜக எவ்வளவு கேவலமான அரசியலை செய்யும் பாருங்க. என்ன சொல்றாங்க பாஜக தரப்புல இருந்து இன்னொரு செய்திய, இவர் டெல்லிக்கு போறதுக்கு 4 நாட்களுக்கு முன்பு நடிகை திரிஷா டெல்லிக்கு போனாங்க. விமான நிலையத்தினுடைய வாயில்ல நின்று பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒரு திருமணத்துக்கு போயிருக்கீங்களா, அது குறித்த செய்தி சர்ச்சையா இருக்குன்னு. அவங்க பதில் சொல்லாம போறாங்க. அவங்க டெல்லிக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டெல்லிக்கு போனாங்கிற செய்தி எனக்கு தெரியுமா? அவங்க டெல்லிக்கு தான் போனாங்கிற செய்தியை பரப்புனது யாரு? அதுவும் பாரதிய ஜனதா கட்சி தான். இதோடு நின்றாங்களா பாரதிய ஜனதா கட்சி? இன்னும் ஒரு படி மேல போறாங்க. கேரவன்ல எடுத்த ஃபுட்டேஜஸ்ல திரிஷா இருந்தாங்க, அந்த பஸ்ல திரிஷா இருந்தாங்கிற செய்திய திட்டமிட்டு பரப்புறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனா இவ்வளவு நாட்களாக இந்த செய்தியை சொல்லலையே. ஏன் சொல்லல? அதே மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்தாங்க இல்லையா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? வந்து பஸ்ஸினுடைய டயரை முறத கொண்டு அளந்துட்டு போனீங்கல்ல, அந்த பஸ்ஸினுடைய படிக்கட்டுக்கும் தாழ்தளத்துக்கும் இருக்கக்கூடிய தரைதளத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வரைக்கும் அளந்தீங்கல்ல, அந்த பஸ்ஸினுடைய ஆளாகலம் எல்லாம் அளந்து பாத்தீங்கல்ல. அப்பெல்லாம் பேசாத சிபிஐ, அப்பெல்லாம் இந்த செய்திகளை வெளியிடாத சிபிஐ இப்போ திடீரென வெளியிடுவதனுடைய நோக்கம் என்ன? அப்ப 41 உயிர்கள் குறித்த கவலை சிபிஐ இருக்கா? இல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது நன்மை பயக்க முடியுமா என்கிற கவலை தான் சிபிஐக்கு இருக்கு. அப்ப சிபிஐ விசாரணையில விஜய் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இச்சைகளுக்கு விஜய் அடிபணியாமல் போனாலோ அல்லது ஒத்து வராமல் போனாலோ, விஜய் அடிபணிய மாட்டாருங்கிற வார்த்தையை இங்க எடுபடாதுன்னு தான் நினைக்கிறேன். விஜயை ஒன்னும் அவ்வளவு கொள்கை ரீதியாக வளைக்க முடியாதுன்றதுலாம் இல்ல. விஜயை இவங்க கரெக்டா கனெக்ட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவரை கரெக்டா கனெக்ட். ஏன் சார், எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கையில வச்சுக்கிட்டு இருந்தவரு, ஆளுங்கட்சியாக இருந்தவரு, அவரையே இவருடைய வலைக்குள் சிக்க வைக்க முடிஞ்சுச்சுன்னா விஜய் ஏன் சிக்க வைக்க முடியாது? விஜயை இவங்க கரெக்டா காயின் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அந்த காயின் சிக்காததுனால இப்ப விரக்தியின் வெளிப்பாடாக சிபிஐ என்ன பண்ணுதுன்னா, பாஜகவுக்கு ஆதரவாக எதுவும் செய்ய முடியலையேன்ற நோக்கத்துல இப்போ விஜயை மெல்ல மெல்ல பால்படுத்துகிற வேலையை செய்யறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராருன்னு சொன்னாங்க, திரிஷா டெல்லி பயணம்னு சொன்னாங்க, திரிஷா அந்த கேரவன்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுக்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்டு இது சினிமா படப்பிடிப்பு தான் சொல்றாங்க. இன்னும் போக போக விஜய் மீது என்னவெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் பார்க்கிறோம். இல்ல, வார்த்தைக்கு வார்த்தைக்கு பாஜக பாஜகன்றீங்க. ஆனா தாவேக்கானர் வேற சொல்றாங்களே, இப்படி எல்லாம் அவதூறுகளை பரப்புவது. இப்ப வந்து விஜய் வந்து இப்படி அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா திமுக தான் சரி செய்து இது மாதிரி ஃபுட்டேஜ்களை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது அவங்க குறை சொல்றாங்க. அதாவது அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்குல என்ன தொடர்பு இருக்கு? நேற்றைக்கு முன்தின அண்ணன் செந்தில் பாலாஜி போய் இந்த வழக்குல ஆஜரானார். அவரிடத்துல 96 கேள்விகள் கேட்கப்பட்டது. யார் சொல்றது? டெல்லியில இருக்கிற ஒரு பிரதான ஊடகவியலாளர் சொல்றாரு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல.
96 கேள்விகளுக்கும் அவர் இல்லை 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 என்று பதிலளித்தார். தெரியாது 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 என்று பதிலளித்தார்னு சொல்றாங்க. ஆனா வெளியில வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு நான் முழு கோஆபரேஷன் பண்ணிருக்கேன், முழுமையாக நான் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறேன்னு மலர்ந்த முகத்தோடு வந்து பேசுற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்ப சிபிஐ விசாரணையில என்ன கேட்டாங்க, நான் என்ன பதில் சொன்னேன், சிபிஐ விசாரணையில என்ன நடந்ததுன்றத அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு. விஜயனுடைய தரப்பு 3 முறை சிபிஐ விசாரணைக்கு போனாங்க. ஒரு முறை ஆதவ் அர்ஜுனா, அண்ணன் புஷி ஆனந்த், விஜய் இவங்க தரப்பு போனாங்க. அதன் பிறகு 2 முறை விஜயனுடைய தரப்பு போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப 3 முறை போயிட்டு வந்தப்ப என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, அங்க பேசப்பட்ட செய்திகள் என்ன, எதை பதிவு செய்தாங்கன்னு சொன்னாங்களா நாட்டு மக்களுக்கு? சொல்லல. ஏன் அப்போ அதை மூடி வச்சிருக்கீங்க நீங்க? அப்ப அதுக்குள்ள என்ன நோக்கம் இருக்கு? இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜஸ் யாரு அழிச்சதாக குற்றச்சாட்டு இருக்கு? விஜய் அழிச்சதாகத்தான் குற்றச்சாட்டு இருக்கு. திமுக தரப்புல யாராவது அழித்ததாக குற்றச்சாட்டு இருக்கா? சரி சார், இதெல்லாம் கூட புரிதல் குறைபாடுன்னு நம்ம வச்சுப்போம். இப்ப தெரியாது தெரியாதுன்னு சொன்னதாக யாரு சொல்றா? பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஊடகவியலாளர் சொல்றார் ஒருவர். அப்ப தெரியாதுன்னு சொன்னவரு, ஆமா எனக்கு தெரியும் இதுக்கு விஜய் தான் காரணம்னு எங்கேயாவது சொல்லிட்டு வந்திருக்காரா? உதாரணமா ஒரு கேள்வி, விஜய் ஏன் தாமதமாக வந்தார்? இது அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா? தெரியாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க எனக்கு தெரியும், அங்க ஷூட்டிங்காக மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கேரவன் வந்து 8 கிலோமீட்டர் தொலைவுல நின்னுச்சுன்னு ஒரு செய்தியை சொல்லியிருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆகும் சார். அதை செஞ்சாரா அண்ணன் செந்தில் பாலாஜி? செய்யல. எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டாரு. தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு வந்தாரு. சரி, இப்போ இந்த சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கிற காட்சியை நீங்க மெல்ல ஒளி வச்சு கேளுங்களேன். அதுல வந்து மயங்கி விழுறாங்கங்கிற குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பெண் குரல், ஒரு ஆண் குரல் ஒலிக்குது. எப்பா ஜெகதீஷ் கொஞ்சம் என்னன்னு பாருப்பா, ஆம்புலன்ஸ் சொல்லுப்பா. யார் சொல்றா? விஜய் சொல்றாரு இல்லையா? அப்போ ஒரு வடநாட்டு அதிகாரி, காவல்துறையினுடைய அதிகாரி, அவருடைய குரல் தான் கேட்குது, உருவம் தெரியல. அவர் என்ன சொல்றாரு? பஸ்ட் ஓகையா சார், கூட்டம் பஸ்ட் ஆயிடுச்சு சார், கூட்டம் வெடிச்சிருச்சு சார், கூட்டம் திணறுது சார் அப்படின்னு சொல்றாரு. அதை விஜய் காதலியே வாங்காம பேசுறாரு. இது இன்னைக்கு காணொலிகள்ல சமூக வலைதளங்கள்ல சுத்துது. இதற்கு முன்பு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இது கிடைக்காமலா இருந்திருக்கும்? இதற்கு முன்பு அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய கவனத்துக்கு இது வராமலா இருந்திருக்கும்? ஆனா அங்க சொன்னாரா சிபிஐல? உங்களை மாட்டி விடணும்னு நினைச்சாங்களா? நான் அதனாலதான் சொன்னேன், துவக்கத்தில் இருந்து விஜய்க்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்குங்கிறதே தமிழ்நாடு அரசு எதுவுமே சொல்லல. விஜய் தாமதமாக வந்தார், கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுங்கிற நிலையில தான் போச்சு. மின்சாரம் வந்து தடைப்பட்டதற்கு, துண்டிக்கப்பட்டதற்கு காரணம் மேல உட்கார்ந்து இருந்த தம்பிகள் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்தாங்கன்னு அருணா ஜெகதீசன் முதற்கட்டமாக ஆய்வு செஞ்சுட்டு வந்தாங்க. இதுதான் அங்க நடந்த சம்பவம். இதுதான் திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்க செய்தி. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் சிபிஐ வெளியிட்டா திமுக என்ன சார் செய்யும்? திமுக கட்டுப்பாட்டுல இருக்கா சிபிஐ? திரிசா டெல்லிக்கு போனாங்கிற செய்தியை திமுக சொல்லிச்சா? ஏர்போர்ட்ல என்ன திமுக கண்ட்ரோல்ல இருக்கா? இது அண்ணாமலை சொன்னது மாதிரிலாம் இருக்கு. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமீரக பயணம் மேற்கொண்டா இங்க இருந்து பிளைட்ல பணத்தை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாயோ, ஏர்போர்ட்ல யார் செக்கிங் ஆபீசரு, இமிகிரேஷன் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு கேட்டமா இல்லையா? அந்த மாதிரியான கேள்விதான். முதல்ல விஜயினுடைய தம்பிகள் ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு நீங்க எதிரிகள் அல்ல, திமுகவுக்கு உங்களை அழிக்கணும்ன்ற நோக்கம் இல்ல. உங்களை திமுக ஒரு பொருட்டாகவே கருதல. ஆனா உங்களை பகடைக்காயாக பயன்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சி. அதையாவது கொஞ்சம் உள்வாங்கி கொண்டு, உங்க தலைவர் தான் ஜனநாயகனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எல்லா வேலைகளையும் செய்தா அதற்காக நான் பேச மாட்டேன்னு சொல்றாரு. நீங்களுமா அப்படியே இருப்பது, நீங்களுமா அப்படியே இயங்குவது? அறிவு என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? மூளைன்னு ஒரு பொருள் உங்களுக்கு மண்டைக்கு மேல இருக்குல்ல, அதை கொஞ்சமாவது பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. வெறும் சமூக வலைதளத்தையே பார்த்துக்கிட்டு, ட்விட்டர்ல கமெண்ட்ஸ் எழுதிக்கிட்டு, ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ் எழுதிக்கிட்டு, இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதான் அறிவு வேலை செய்யும். இதற்கு பின்னால் இருக்கிறது பாரதிய ஜனதாவா திமுகவா என்று கூட தெரியாமல் தான் விமர்சனம் வைக்க தோன்றும். இப்ப வெளியா இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு கண் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. விஜய் குற்றச்சாட்டு புதுசா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏன் உடனே வந்து கரூருக்கு போகல, ஏன் கரூர் சம்பவம் பற்றி உடனே பேசாததற்கு காரணம் என்ன, அந்த ஆதாரங்களை எல்லாம் அவர் அழிக்கணும்னு முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே பஸ்ல இருந்து 2 சிசிடிவி கேமராக்கள் ஆதாரங்களை அவர் அகற்றி இருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் அகற்றின பிறகுதான், அந்த டைம் எல்லாம் எடுத்துக்கிட்ட பிறகுதான் இதை திமுக மீது பழி போடுவதற்கு அவர் 3 நாள் கழிச்சு வீடியோவை வெளியிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை இப்ப எழுதுறாங்க. இப்போ வீடியோவை வெளியிட்டது பாஜக தரப்பு என்றாலும் கூட, வீடியோ என்பது ஷூட்டிங்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது ஏறக்குறைய உறுதியா இருக்கு. அப்படின்றப்போ விஜய் தன்னுடைய சுயலாபத்திற்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை தள்ளுமுள்ளு ஏற்படுத்தி அதை தன்னுடைய சினிமாவுக்காக பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்றப்போ அவரும் இந்த வழக்குல ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படணும். சார்ஜ் ஷீட்ல அவருடைய பெயரும்
பதிவாக வேண்டும் அப்படின்ற குரல்கள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல நிச்சயமாக விஜய் தான் சார் முதல் குற்றவாளி. இதுல விஜயை நீங்க விட்டுட்டு கரூர் மாவட்ட செயலாளர் மேல திசை திருப்புறது, விஜயை விட்டுட்டு வேறு சில பக்கம் திருப்புறது அப்படிங்கிறது இந்த விசாரணையை ஒரு சரியான கோணத்துல எடுத்துட்டு போகாது. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. காவல்துறைக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன நடந்திருக்குன்றது தெரியாது. அங்க எப்படி இந்த விபத்துகள் நடந்ததுன்றது தெரியாது. அப்போ முதல் தகவல் அறிக்கையை அவங்க தயாரிக்கும் போது அனுமதி கேட்டது கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகி. அவருடைய பேரால் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர் தான் இதுக்கு பொறுப்புன்றதுனால முதல்ல அவரை சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி சிபிஐ கொண்டு போனாங்க. தாமதமாக வந்தது கரூர் மாவட்ட நிர்வாகியினுடைய தவறா? கூட்ட நெரிசல்ல தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னதற்கு பிறகு கூட்டத்தை நிறுத்தாம கூட்டத்தை கண்டினியூ பண்ணது கரூர் மாவட்ட நிர்வாகியினுடைய தவறா? இல்ல நான் லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு தன்னை ஒரு தேவதூதன் போல காட்டிக் கொண்டது கரூர் மாவட்ட நிர்வாகியினுடைய தவறா? இப்படி எல்லா தவறுகளையும் பின்னாளில் வரிசையாக செய்தது விஜய் தான் தெரிய வந்துச்சுல. இப்ப சிபிஐ என்ன பண்ணிருக்கணும்? தமிழ்நாடு காவல்துறை ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டே நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது விசாரணையில உங்களுக்கு புதிய தகவல்கள் கிடைக்க வருது இல்ல. ஆதவ அர்ஜுன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் புஷியானந்த் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் முன்னுக்கு பின் முரணா இருக்குன்னு சொன்னது யாரு? சிபிஐ தானே சொன்னுச்சு. அப்ப முன்னுக்கு பின் முரணா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க விஜயோடு ஒப்பிட்டு பார்த்தா விஜய் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல. அண்ணன் செந்தில் பாலாஜியை சம்பந்தமே இல்லாம இந்த வழக்குல கோத்தாங்கல்ல. அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவர் அங்கு வராமல் போயிருந்தால் உயிர் பலிகள் இன்னும் கூடுதலாக போயிருக்கும். அவர் நேரடியா களத்துக்கு வரல, அது வேறு செய்தி. அவர் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அனுப்பிச்சாரு, தன்னார்வலர்கள் அனுப்பிச்சாரு, மருத்துவமனையிலிருந்து ஒரு பெரிய டீமை எடுத்து போட்டாரு. மருத்துவமனையை முழு வீச்சில போர்க்கால அடிப்படையில செயல்படுவதற்கு எல்லா வகையிலும் அவர் துணை நின்றாரு. இதுல அவர் மேல ஒரு விசாரணைன்னு சொல்லி அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சு அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப என்னன்னா விஜயை விசாரணை வளையத்துக்கும் சிபிஐ கொண்டு வந்துருவாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, கொண்டு வராம இருக்கிறது சரியா இருக்குமா? கொண்டு வரணும்னு ஒரு குரல் எழுது. இனிமேல் தான் சேர்ப்பாங்க. விஜய்க்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்தாங்க சிபிஐல. அந்த கிரேஸ் பீரியட் விஜய்க்கு முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கிரேஸ் பீரியட் முடிந்ததற்கு பிறகு விஜய்க்கு புதிய நெருக்கடிகள் நான் காத்திருக்குன்னு சொல்லல. அதெல்லாம் இந்த ரூபத்துல வரப்போற நெருக்கடிகள் தான். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை கொண்டு வந்து இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணுவாங்க. விஜயினாலதான் தாமதம் வந்ததுன்றத முழுமையாக பதிவு செய்திருக்காங்க. அதெல்லாம் அடுத்த கட்டமாக நகரும். விஜய் இன்னும் பெரிய நெருக்கடிகளை இதன் மூலமாக சந்திக்க போகிறார் என்பது உறுதி. அதை சிபிஐ மூலமாகவே உறுதி செய்வார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.